உலகின் ஆடம்பர மற்றும் செல்வ செழிப்பான நகரங்களில் ஒன்றான துபாய் நகரம் மத்திய கிழக்கிற்கான நுழைவாயில் எனவும் செல்வந்தர்கள் மற்றும் புகழ்பெற்றவர்களுக்கான நவீன விளையாட்டரங்கம் எனவும் அறியப்படுகிறது. உலகின் மிக விலை உயர்ந்த உணவுகள், ஆடம்பர பொருட்கள், 5 நட்சத்திர ஹோட்டல்கள், தங்கம் வழங்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் நிறைந்துள்ள துபாய்க்கு முதல் முறையாக வருபவர்கள் சற்று மலைத்துதான் போவார்கள். தங்கள் பர்சனுக்கு பணம் போதுமா என யோசிக்கவும் செய்வார்கள். உண்மையில் துபாயில் தினசரி வாழ்விற்கான செலவினங்கள் மிகவும் அதிகம்தான். சுற்றுலா, கேளிக்கை, ஷாப்பிங் உள்ளிட்டவைகளுக்கு சென்ற பிறகு உங்களது பர்சன் கணம் விரைவாக குறைய ஆரம்பித்துவிடும். எனவே பணம் செலவழிக்காமல் துபாயில் உள்ள சில விஷயங்களை இலவசமாக அனுபவித்துக் கொள்ள 10 வழிகள் இருக்கிறது. அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். நம்பர் 1, துபாய் போகும் ஒவ்வொருவரும் அவசியம் பார்வையிட வேண்டிய ஒரு இடம் துபாய் சிற்றோடைக்கு அருகில் அமைந்துள்ள அல் சிந்தகா பகுதியாகும். 1912 முதல் 1958 ஆண்டு வரை துபாய் ஆட்சியாளராக இருந்த ஷேக் சாகித் அல் மக்கூம் அல் சிந்தகா பகுதியில் வாழ்ந்து வந்தார். தற்போது அவருடைய இல்லம் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் துபாயின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் குயவர்கள், நெசவாளர்கள் மற்றும் பிற கைவினைகளுக்கு படைப்புகள் அங்குள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. முத்துக்குளிப்பது தொடர்பான செயல் விளக்கங்களை அறிந்து கொள்ள தனி அருங்காட்சியகமும், ஒட்டகம் பற்றிய தகவல்களுக்கு ஒட்டக அருங்காட்சியகம் ஒன்றும் அங்கு அமைந்துள்ளது. இவை யாவற்றையும் கட்டணங்கள் இன்றி இலவசமாகவே பார்வையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 2, துபாயில் உடற்பயிற்சி ஆர்வலர்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய பல விஷயங்களில் முதன்மையானது இலவச யோகா பயிற்சி வகுப்புகளாகும். துபாய் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யோகா எனப்படும் தன்னார்வ மற்றும் லாப நோக்கமற்ற அமைப்பு பல்வேறு இடங்களில் இலவச யோகா பயிற்சி வகுப்புகளை தினமும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும் மற்றும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் பயிற்றுவிக்கின்றது. நம்பர் 3, உயரமான இட அமைவில் மகிழ்ச்சியான மன நிறைவுடன் நட்சத்திரங்களின் கீழே இலவசமாக திரைப்படம் பார்க்க விரும்பும் நபர்களுக்கு வசதி செய்து தந்துள்ளது துபாயில் உள்ள பிரமிடை ஒத்த தோற்றத்தில் அமைந்துள்ள வாஃபி மால். ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் இரவு 8:30 மணி முதல் வாஃபி மாலின் பிரமிடு ரூப் டாப் காம்ப்ளெக்ஸில் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரையில் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. நம்பர் 4, துபாய் மாலில் அமைக்கப்பட்டுள்ள அக்வாரியம் மற்றும் அண்டர் வாட்டர் ஷோவில் சென்று கழிக்க சுமார் 70 திராம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் துபாய் மாலின் நுழைவாயில் வெளியே இருந்து அக்வாரியத்தின் பிரதான தொட்டியை உலகின் மிகப்பெரிய அக்வாலிக் பேனல் வழியாக இலவசமாகவே கண்டு கழிக்கலாம். நம்பர் 5, 30 ஏக்கர் பரப்பளவில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட burj khalifa ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள நடன நீரூற்று உலகின் 2வது மிகப்பெரிய நடன நீரூற்று அமைப்பாகும். பாரம்பரிய அரபிய இசை மற்றும் மேற்கத்திய இசைக்கு ஏற்ப அசைந்தாடும் நீரூற்றுகள் சுமார் 500 அடி உயரம் வரை நீரை பீச்சடிக்கும் திறன் கொண்டவை. ஏறக்குறைய 150 கோடி ரூபாய் பொருட்செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நடன நீரூற்று அமைப்பு துபாய் மாலுக்கு அருகில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் 3 முதல் 4 நிமிடங்கள் வரை அசைந்தாடும் இந்த நீரூற்றை காண கட்டணங்கள் ஏதும் இல்லை. நம்பர் 6, துபாயில் தேரா மாவட்டத்தில் அமைந்து இருக்கும் பரபரப்பான அங்காடி தெருக்களில் வலம் வருவது துபாய் இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகும். தேர பழைய மார்க்கெட்டானது தங்க ஆபரணங்கள், அனைத்து வகையான மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள், காஷ்மீர சால்வைகள் உள்ளிட்டவர்களுக்கு மிகவும் பிரபலமான இடமாகும். இங்கு எதையும் இலவசமாக வாங்க முடியாவிட்டாலும் மார்க்கெட் வீதியில் கட்டணங்கள் ஏதுமின்றி வலம் வருவதற்கு தடை ஏதும் இல்லை. நம்பர் 7, விதவிதமான விலை உயர்ந்த ஆடம்பர சொகுசு கார்களை ஓட்டி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டிலும் அதை வெறித்து பார்க்கும் ஆர்வம் நம்ம பெரும்பாலானுக்கு உண்டு. இதற்காக கட்டணம் செலவழித்து கார் அருங்காட்சியகம் சென்று பலவிதமான சொகுசு கார்களை பார்வையிட வேண்டிய அவசியம் துபாயில் இருப்பவர்களுக்கு இல்லை. ஏனெனில் சுமேரா கடற்கரையோர அபார்ட்மெண்ட்டுகளில் வசிப்பவர்களின் பல்வேறு விலையுயர்ந்த சொகுசு கார்கள் பார்க்கிங் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து கொண்டே நடந்து செல்லலாம். நம்பர் 8, துபாய் போனால் இலவசமாக கண்டு ரசிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் ஹெல்வானி எனப்படும் மல்யுத்தமாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தெய்ரா மீன் மார்க்கெட் அருகில் நடைபெறும் இந்த மல்யுத்தமானது நூற்றுக்கணக்கான இந்திய, பாகிஸ்தானிய மற்றும் வங்கதேச தொழிலாளர்களால் கண்டு ரசிக்கப்படுகிறது. நம்பர் 9, விசித்திரமான மேற்கத்திய பாணிகளான சூழ்நிலை, லெதர் சோஃபாக்கள், பெரிதாக அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் போன்றவை துபாயில் அமைந்துள்ள மெரினா பைஃபால்ஸ் ஹோட்டலில் முதல் தளத்தில் இயங்கும் சொசைட்டி துபாய் நைட் கிளப்பின் சிறப்பம்சங்களாகும்.
வெள்ளிக்கிழமை இரவுகளை 80 மற்றும் 90களில் பிரபலமான மேற்கத்திய இசைக்கு ஏற்ப குத்தாட்டம் போட ஏற்ற இடமான இந்த நைட் கிளப்புக்குள் அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 10, அரேபிய பாரம்பரிய பாய்மர படகுகள் வணிகர்கள் மற்றும் பயணிகளை துபாயின் கடற்கரையோர நகரங்களுக்கு அழைத்து செல்ல முக்கிய போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைய நவீன இயந்திர படகுகள் வருகைக்கு பின்னர் துபாயில் உள்ள சிற்றோடைகளில் மட்டுமே இந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வகையான பாரம்பரிய படகுகளை அல் ஜதாஃபில் உள்ள தோ யார்டில் பலவித அளவுகளில் பாய்மர படகுகள் கட்டப்படுவதையும் பழுது நீக்கப்படுவதையும் இலவசமாக சுற்றி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.